Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமானவர், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்தை மட்டும் நாம் சிந்திப்போம். இன்றைக்கு இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு காட்டுங்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல நாம யாரை பார்த்து இவன் என்னுடைய பகைவன், இவள் என்னுடைய பகைவர் என்று நாம் சொல்லுவோம்? யாரை பார்த்து இவன் என்னுடைய எனிமி, என்னுடைய எதிரி, என்னுடைய பகைவன் என்று யாரை பார்த்து சொல்லுவோம்? பிடிக்காதவங்க. எதனால் பிடிக்காது? சும்மாவே ஒருத்தர் பார்த்து நீ எதிரி அப்படின்னு சொல்லுவோமா? நீ என்னுடைய பகைவன் அப்படின்னு சும்மாவே சொல்லுவோமா? சும்மா பரவாயில்ல சொல்லுங்க. ஏன் ஒருவரை பார்த்து நாம் எதிரி அப்படின்னு சொல்றோம், பகைவன் அப்படின்னு சொல்றோம், அல்லது நீ என்னுடைய எனிமி அப்படின்னு சொல்லி ஏன் ஒருவரை பார்த்து நாம் சொல்லுகிறோம்? எனக்கு நீங்க எனிமியா மாற போறீங்க. சொல்லுங்கம்மா. மனசாட்சி சொல்லுது, அதனால சொல்றோமா? பிரியமானவர்களே, ஒருவர் நமக்கு பிடிக்காத, நமக்கு எதிராக ஒரு காரியத்தை அவர் பேசியிருப்பார், அல்லது நமக்கு எதிரான காரியத்தை செய்திருப்பார். ஒன்று அவன் பேசியிருக்கணும், நம்மளை பற்றி தப்பா பேசியிருக்கணும், நமக்கு பிடிக்காததை பேசியிருக்க வேண்டும், நமக்கு புறம்பாக பேசியிருக்க வேண்டும், இல்லை என்றால் நமக்கு எதிராக அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் அவர் நமக்கு எதிரியாக மாறுகிறார், பகைவனாக மாறுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் இப்ப யார் எதிரி. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு எதிரி, பகைவன், எனிமி இருப்பாங்க. இல்லைன்னா சந்தோஷம். நமக்கு எதிராக பேசியவன், நமக்கு எதிராக செயல்பட்டவன் தான் பகைவன். யூத மக்களுக்கு அப்படி கிடையாது, இஸ்ராயல் மக்களுக்கு அப்படி கிடையாது. எதிராக பேசி இருக்க வேண்டும், எதிராக செயல்பட்டு இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. எதிராக பேசாமலும் எதிராக செயல்படாமல் இருந்தாலும் கூட யூதர்களுக்கு சில பேர் எதிரிகளாக நினைச்சாங்க. சொல்றது புரியுங்களா? எனக்கு ஒருத்தர் எதிராக பேசினா, எதிராக செயல்பட்ட எனக்கு அவன் பகைவனா மாறிறான். ஆனால் யூத சமூகத்தில் ஒருவன் எதிராக பேச வேண்டிய அவசியம் இல்லை, எதிராக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீ அவன் இவனுக்கு பகைவன். என்ன அப்படின்னா, அவன் யூதன் அல்ல, அவன் யூத இனத்தை சார்ந்தவன் அல்ல, அவன் விருத்த சேதனம் செய்தவன் அல்ல, அவன் யூத கடவுளை வழிபடுகிறவன் அல்ல, அவன் இஸ்ராயல் இனத்தை சார்ந்தவன் அல்ல என்பதனால் அவன் எனக்கு எதிரி. இப்ப நம்ம வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் கோயிலுக்கு வரல, அவன் இயேசு சாமியை கும்பல்ல, அவன் ஞானஸ்தானம் வாங்கல, அவன் புது நன்மை வாங்கல, அதனால அவன் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நியாயமா இருக்குமா? ஏதாவது ஆமா இல்லை தானே? அவனுக்கு பிடித்தமான மதத்தை அவன் வழிபடுகிறான், அவனுக்கு பிடித்தமான கடவுளை அவன் வழிபடுகிறான், அவனுடைய மதத்தை, அவனுடைய நம்பிக்கையை போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் யூத மக்கள் அந்த பெருந்தன்மையான பெருத்த எதையும் அவங்களுக்கு கிடையாது. நீ யூதன் இல்லை, அதனால் நீ என்னுடைய எதிரி. நீ இஸ்ராயல் இனத்தை சார்ந்தவன் கிடையாது, அதனால் எதிரி. நீ விருத்த சேதனம் செய்யல, அதனால் நீ என்னுடைய எதிரி. அப்படியாக நினைச்சாங்க. இப்ப பாருங்க, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக.
இதை எங்க நம்ம பார்க்கிறோம் விவிலியத்துல? இயேசு சொல்றாரு, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, உன் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டாவது வார்த்தை சொல்லப்படலை. முதல் வார்த்தை என்னன்னா, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக. இது எங்க சொல்லி இருக்கு அப்படின்னா, லேவியர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது வார்த்தை, உன் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று எங்கேயும் சொல்லப்படலை, மோயிசனுடைய சட்டத்தில் சொல்லப்படலை. அப்ப இயேசு ஏன் சொல்றாரு, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, உன்னை உன் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அப்ப யார் அதை சொன்னது அப்படின்னா, இயேசு வாழ்ந்த காலத்துல இந்த மோயிசனுடைய சட்டங்களை எல்லாம் மக்களுக்கு போதிக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள். இந்த சட்டங்களை எல்லாம் விலக்கி சொல்வதற்கு மறைநூல் அறிஞர்கள் இருந்தாங்க. இவங்க இந்த லேவிய 19:18 என்ன செஞ்சாங்க, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக. அது யாரு? இஸ்ரேல் மக்கள். அவனிடம் அன்பு செய்யணும். அப்போ இஸ்ரேல் மக்கள் இல்லாத மற்ற மக்கள் இருக்கிறாங்க, அவனிடத்தில் என்ன செய்யணும்? இந்த பரிசேயர்கள் சொன்னாங்க, தலைமை குருக்கள் சொன்னாங்க, அவனிடம் நீ வெறுப்பு கொள்ளணும், அவனிடம் நீ பகைமை கொள்ள வேண்டும், அவன் உனக்கு எதிரி. ஆக மோயிசின் சட்டம் பகைவரிடத்தில் வெறுப்பு கொள்வாயாக சொல்லல, படை ஏற்பாடு பகைவரிடத்தில் வெறுப்பு கொள்வாயாக அப்படின்னு சொல்லல. இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்கள் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று இவங்களே அது ஒரு சட்டமாக மாற்றினார்கள். கடவுள் எப்போதுமே பகைவரிடத்தில் வெறுப்பு கொள்வாயாக என்று சொல்லல. அப்ப இயேசு அதை மாற்றுகிறார். என்ன சொல்றாரு? பகைவர்களை அன்பு செய். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் படித்த அந்த வாசகத்துல நாம் பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வாசித்திருக்கிறோம். அங்கு இயேசு என்ன சொல்றாரு? பகைவர்களை அன்பு செய்யணும், பகைவர்களை வெறுக்கக்கூடாது, ஒதுக்கக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, அவர்களுக்காக துன்புறுவோருக்காக ஜெபிக்கணும், இறை வேண்டல் செய்யணும். இத அந்த அடிக்குறிப்பில் கொஞ்சம் போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் படித்த அந்த வாசகத்தினுடைய அடிக்குறிப்பில் என்ன போடப்பட்டிருக்கு கொஞ்சம் வாசிங்க. கீழே அந்த பகுதியில் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43-48 வாசகம் இருக்கு. அந்த பீஜினுடைய கீழே அடிக்குறிப்பு அப்படி கீழே போடப்படும். உங்களை துன்புறுத்துவதற்காக ஆசி கூறுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துகின்ற அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பெரியமானவர்களே, உன் அயலானை அன்பு செய்வது என்பது எதெல்லாம் அடக்கி இருக்கு அப்படின்னா, உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தானோ, உன்னை சபிக்கிறானோ அவனுக்கு ஆசி சொல்லணுமா, உன்னை யாரெல்லாம் துன்புறுத்தானோ அவனுக்கு நன்மை செய்யணுமா, உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவனுக்காக என்ன செய்யணுமா, இறைவனிடம் ஜெபிக்க வேண்டுமா. இதுதான் அயலானை அன்பு செய்வது. இதை லூக்கா நற்செய்தியால் இன்னும் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். நம்ம மத்தேயு நற்செய்தி வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27-24 அது கொஞ்சம் எடுத்துப்போம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 27 முதல் 29 அது கொஞ்சம் வாசிங்க. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அடுத்து, உங்கள் ஒரு கணத்தில் அறைபவருக்கு மறு கணத்தையும் காட்டுங்கள், உங்களுடைய மேலுடைய யாராவது எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்களுடைய அங்கியும் எடுத்துக்கொள்ள அவரை தடுக்காதீர்கள். அடுத்து, உங்களுடைய கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரை விட்டுவிடுங்கள்.
இதுதான் ஒரு அயலானை அன்பு செய்வதாம். நீ ஒருத்தர் அன்பு செய்கிறீங்கன்னா அந்த அன்புக்குள்ள என்னென்ன இருக்கணுமா? நான் ஒருத்தர் அன்பு செய்கிறேன். இப்போ கணவன் மனைவி பார்த்து சொல்ல, நான் உன்னை அன்பு செய்கிறேன் சொல்ல மாட்டாரு, நான் சும்மா சொல்கிறேன். கணவன் மனைவி பார்த்து சொல்கிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படி சொன்னால் என்னெல்லாம் இருக்கணும் என்றால், அவர் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் சபித்தாலும் அவர் ஆசி கூற வேண்டும். நீங்கள் எழுந்து பேசினாலும் அவர் இறைவனை உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களை ஒரு கணத்தில் அறைந்தால் நீங்கள் அவர் மறுக்கணத்தை அறைவது கிடையாது, மறுக்கணத்தை காட்டுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டால் விட்டுவிடுங்கள். இதுதான் அன்பு செய்வதுன்னு சொல்கிறார் லூக்கா நற்செய்தியால். பிரியமான, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, பகைவரை மன்னிக்க முடியுமா? பகைவரை வெறுப்பு கொள்வாயாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரை மன்னியுங்கள். பிரியமான, நம்மள பல பேருக்கு நம்முடைய பகைவர்களை மன்னிக்க முடியல. யாராவது அப்படி ரொம்ப ஈஸியாக என் பகைவர்களை நான் மன்னிக்கிறேன் அப்படி சொல்லி, அப்போ எல்லாருக்கும் பகைவர்கள் உண்டு, எல்லாருக்கும் எதிரி வச்சு நிற்கிறீங்க. ஓகே, பகைவர்களை மன்னிப்பது மிக கடினம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். முதல்ல, பகைவர்களை நாம் ஏன் மன்னிக்கல அப்படின்னா, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புவதில்லை. நமக்கு அநியாயமாக யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கு எதிராக யார் என்ன செய்யறாங்க, உன்னை கஷ்டப்படுத்தவன் யாரு, உன்னை துன்புறுத்தவன் யாரு, உனக்கு எதிராக செயல்படுவன் யாரு, உன் மனதை காயப்படுத்துகிற யாரு என்பதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ரோமையர் எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பவுலடிய சொல்றாரு, நீ தீர்ப்பிடாத, நீ யாரையும் பழி வாங்காத, உனக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்க, உன்னை யாராவது வம்பு இழுத்தாங்க, உன்னை காயப்படுத்தினாங்க, உனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, உன் பொருள் அபகரித்து கொண்டார்கள் என்றால் நீ என்ன செய்யக்கூடாதாம்? ஹலோ, ஏதாவது பேசுங்க. அவர்களை பழி வாங்க கூடாது. உனக்கு எதிராக செயல்படுகிறவர்களை பழி வாங்க கூடாது. மாறாக என்ன செய்யணுமாம்? வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள். வேதம் சொல்லுகிறது, பழி வாங்காதீங்க, உங்க எதிரிகளை பழி வாங்காதீங்க. நாம் எப்பவுமே துடிச்சு நிற்கிறோம். எப்பயோ சான்ஸ் கிடைச்சா, எப்பயோ வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணணும்? உடனே அவனை அட்டாக் பண்ணணும், உடனே அவனை மட்டும் தட்டணும், அவனை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். அவன் என்ன எனக்கு செஞ்சானோ நான் அதை அவனுக்கு செய்யணும். இதுதான் பழி வாங்குதல். ஆனால் வேதம் சொல்கிறது, அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள். அடுத்து, அதை கடவுளின் சினத்திற்கு விட்டு விடுங்க. நீங்க பழி வாங்குறீங்க, உங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்களா, கடவுளுடைய சினத்துக்கு விட்டு விடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன. யார் சொல்றாரு? என்கிறார் ஆண்டவர். யார் சொல்றது? பழி வாங்குவதும் கைமாறு கொடுப்பதும் யாருக்குரியதான்? கடவுளுக்குரியதுங்க. உனக்கு நடக்கக்கூடிய துன்பம், உனக்கு நடக்கக்கூடிய தீங்குக்கு நீங்க பழி வாங்க கூடாது. எனக்கு யாராவது எதிராக செயல்பட்டாங்கன்னா நான் அவரை பழி வாங்க கூடாது. மாறாக அந்த காரியத்தை, அந்த விஷயத்தை நான் யார்கிட்ட ஒப்படைக்கணுமா? கடவுள்கிட்ட ஒப்படைக்கணுமா? ஏன் அப்படின்னா, பழி வாங்குவதும் கைமாறு செய்வதும் அவருடைய வேலை, அது அவருடைய ஜாப். நீ ஏன் பண்ற? அதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம் என்ன பண்றோம்? எனக்கு எதிராக செயல்படுவதை நான் தான் பழி வாங்குவேன். எனக்கு எதிராக யாராவது பேசினா நான் தான் பேசுவேன். எனக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாங்கன்னா நான் தான் அவனை பழி வாங்குவேன். இது இறை வார்த்தைக்கு மாறானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள் சொல்றாரு, உனக்கு ஏதாவது
நடக்குது, உனக்கு எதிராக நடக்குது, உனக்கு யாராவது கஷ்டப்படுத்த துன்புறுத்தாங்கன்னா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. பழி வாங்குவதும் கைமாறு இழிப்பதும் ஏன் கடமை, ஏன் வேலை, நீ விட்டுடு, அதை என் கையில கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும் நாம் என்ன பண்றோம்? நீ ஒன்றும் பார்க்க வேணாம், உன் வேலையை நீ பாரு, பழி வாங்குதல நான் பார்த்துக்கிறேன். என்ன அர்த்தம்? கடவுள் சொன்னதை செய்ய மாட்டாரு. கடவுள் எனக்கு அந்த அதிகாரம் உண்டு, உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த அதிகாரத்தை நான் வாங்கிப்பேன். கடவுளுடைய அதிகாரத்தை, பழி வாங்கக்கூடிய அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் பழி வாங்குகிறார். நம்முடைய பழி வாங்குவது எப்படி இருக்கு தெரியுமா? எமோஷனல், உடனே கோபம், உடனே ஆத்திரம், உடனே வெறுப்பு, எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லி ஏதாவது பழி வாங்குகிறோம். கடவுள் பழி வாங்குவது அப்படி இல்லை. இட்ஸ் நாட் எமோஷனல் ஜட்ஜ்மெண்ட். கடவுள் எமோஷன் ஆகிறது கிடையாது, கோபப்பட்டு தண்டனை கிடைக்கிறது கிடையாது, ஆத்திரப்பட்டு தண்டனை கொடுப்பது கிடையாது, ஆத்திரப்பட்டு பழி வாங்க மாட்டார். அவர் எந்த நேரத்தில் எப்போது பழி வாங்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எடுத்துக்காட்டு பிரியமானவர்களே, சவுல், தாவீது, 2 பேர். தாவீதை சவுல் சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், திட்டம் போடுகிறார். ஏன் சாகடிக்க விரும்பினாரு? சவுல் தாவீதை, கோலியாத்தை தாவீது வென்றான். ஆனால் சவுல் தான் மன்னன், அவன் தான் சண்டை போட்டு இருக்கணும். ஆனால் சவுல் பயந்துட்டான் கோலியாத்தை பார்த்து. ஆனால் தாவீது என்ன பண்றான்? நான் அவனை சாகடின்னு சொல்லி சாகடிச்சிட்டான். இப்போ மக்கள்லாம் யாரை கொண்டாடுறாங்க? தாவீதை கொண்டாடுகிறார்கள். சவுல் 1000 பேரை வென்றான், ஆனால் தாவீதோ 10,000 பேரை வென்றான். அப்போ எல்லா மக்களும் தாவீதை கொண்டாடி கொண்டிருக்கிற போது சவுளுடைய மனசுக்குள்ள என்ன வருதான்? பொறாமை வருது, பொறாமை. உடனே எப்படியாவது இந்த பையனை சாகடிக்கணும். சவுல் வந்து மன்னன், தாவீது வந்து ஆடு மேய்க்கிறவன். வித்தியாசம் பார்த்தீங்களா? யாரை சாகடிக்கிறது? ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை சாகடிக்கணும், ஆடு மேய்க்கிறவன் போய் சாகடிக்கிறான். சவுல் சாகடிக்க திட்டம் போடுகிறான். சவுலுக்கு தெரியுது தாவீது சாகடிக்க போகிறான், சவுல் தாவீதை சாகடிக்க போகிறான் என்பதை யோனத்தான், சவுலுடைய மகன் சொல்றார் தாவீது கிட்ட. தாவீதுடைய ஃப்ரெண்டு யோனத்தான், எங்க அப்பா உன்னை சாகடிக்க போற, தப்பிச்சுக்கோ. ஆக தாவீது தப்பி ஓடுகிறான். சவுல் விட்டானா? துரத்திக்கிட்டு போறான். ஒரு சின்ன பையன், வாலிப பையன், சவுலுக்கு நன்மை செஞ்சான். யாரோ 10 பேர் தாவீதை புகழ்ந்ததுனால அவனை சாகடிக்கக்கூடிய மனசுக்கு வந்துட்டு பொறாமை. அப்போ தாவீது ஓடுகிறான், சவுல் தோத்திட்டு போறாரு. ஒரு தகுந்த இடத்துல நைட்டு வந்துடுது. சவுல் தூங்குகிறான், தாவீதும் தூங்குகிறான். இப்போ சவுல் தூங்குவதை அறிந்த தாவீது வருகிறான். சவுல் நல்ல தூக்கம், பக்கத்திலே கத்தி வச்சிருக்கார். தாவீது அந்த கத்தியை எடுக்கிறார். இப்போ சவுலை வெல்லக்கூடிய, கொல்லக்கூடிய, தலை வெட்டக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? தாவீதுக்கு இருக்கு. பழி வாங்க முடியும். நீ யாரா என்னை சாகடிக்க வந்த, நான் உன்னை சாகடிக்கிறேன் பார் சொல்லி சவுலுடைய தலையை 2 துண்டா வெட்டி இருக்க முடியும். ஆனால் தாவீது செஞ்சாரா? இல்லை, பழி வாங்கல. இவர் கடவுளுக்குண்டான மனிதர், இவர் கடவுளுடைய மனிதர், நான் அவர் மீது கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பழி வாங்காமல் தாவீது போனான். இது கடவுள் பார்த்தாரா இல்லையா? இந்த சம்பவத்தை கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? கடவுள் பார்க்கிறார். தாவீது செஞ்ச செயலை கடவுள் பார்க்கிறார். என்ன நடந்துச்சு பின்னாடி? சவுல் அந்த ஆட்சியிலிருந்து எடுக்கப்பட்டார், அந்த அரியணையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். அந்த இடத்துக்கு யார் போட்டது? தாவீது வருகிறார். கடவுளுடைய தண்டனை எப்படி இருக்கு? கடவுளுடைய பழி வாங்குதல் எப்படி இருக்கு? இட்ஸ் நாட் எமோஷன். தாவீதுக்கு துன்பம் கொடுத்த அந்த சவுலை கடவுள் அங்கிருந்து நீக்குகிறார். மன்னித்த தாவீதை எடுத்து மேல வைக்கிறார். இதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை, பழி வாங்குதல். பிரியமானவர்களே, யோசேப்பு, பழைய ஏற்பாட்டினுடைய யோசேப்பு, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் யோசேப்பு. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க தன்னுடைய அண்ணன்களை எல்லாம் பார்க்க வருகிறான். ஆனால் அண்ணன் மகள் என்ன பண்ணாங்க? இவன் தான் சாவுக்குரியவன், இவனை சாகடிப்போம்,
முதல்ல சாகடிக்கிறதுக்கு எடுத்து பாழ் கிணத்துல போட்டாங்க. அப்போ மனசு மாறி, ரூபனுடைய மனசு மாறி என்ன செய்கிறான், அங்கே போகக்கூடிய வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு விற்று விடுகிறார்கள். பாருங்க, யோசேப்பு எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் தன்னுடைய அன்புக்கு, தன்னுடைய தந்தையுடைய அன்புக்கு ரொம்ப பிடிச்சமான பையனாக இருந்தனால மற்ற அண்ணன்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொல்லவும் அவரை விற்கவும் முயற்சித்தார்கள். ஆனால் யோசேப்பு ஒன்றும் பண்ணலை. கதை அப்படியே போகுது. அவன் எகிப்துக்கு போகிறான் யோசேப்பு. அங்கே ஒரு அரண்மனையிலே அவன் உயர்ந்த நிலைக்கு வருகிறான் அந்த யோசேப்பு. ஆனால் அதே சமயத்தில் இங்கே பஞ்சம் ஏற்படுகிறது. கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்படுகிறது. என்ன செய்கிறாங்க, தானியம் வாங்குவதற்காக எங்கே வராங்க, எகிப்துக்கு வருகிறார்கள். அங்கே தானியத்துக்கு இன்சார்ஜ் யார் இருக்கிறாங்க, யோசேப்பு இருக்கிறார். பழி வாங்கியிருக்க முடியுமா? என்னை விற்றீங்க, அப்பா கிட்ட இருந்து பிரிச்சிங்க, வீட்டை விட்டு காலி பண்ணீங்க, கொலை செய்ய திட்டமிட்டீங்க, அனாதையை என்னை வித்துட்டீங்க, உங்களை நான் சும்மா விடுவேனா? பழி வாங்கியிருக்க முடியுமா? முடியாதா? யோசேப்பு செஞ்சாரா? கிடையாது. அவர் மன்னிக்கிறார், பழி வாங்குறார், அதை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். நீங்க பார்த்துங்க, யாரை விற்றார்களோ, யாரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவனுடைய தயவை கேட்டு அந்த மற்ற அண்ணன்மார்களாம் வந்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? பெரிய மாணவரே, கடவுள் பழி வாங்குவார், நாம் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குதல் என்பது கடவுளுக்குரியது, நமக்குரியது அல்ல. வேதம் சொல்கிறது பழி வாங்குவது நம்முடைய கடமை அல்ல, நம்முடைய வேலை அல்ல. நாம தான் நினைக்கிறோம் பழி வாங்கினா என் மனசு சந்தோஷப்படும், யார் எனக்கு எதிராக செயல்பட்டாலும் அவனுக்கு பழி வாங்கிட்டேன்னா மனசு நிம்மதி வந்துடும், நிம்மதியை தூங்கலாம். பழி வாங்குவதனால் ஒருவர் நிம்மதி அடையவே முடியாது. ஒருவரை நாம் பழி வாங்குவதனால் நம்முடைய மனசுல சந்தோஷம் ஒருபோதும் வராது. பழி வாங்குவதன் வழியாக நம்முடைய மனசு அமைதி பெறாது. பழி வாங்குதல் என்பது அது நஞ்சை குடிப்பதற்கு சமம். அது உடலை பாதிக்கும், ஆன்மாவை பாதிக்கும். நாம அடுத்தவரை பழி வாங்குவது ஏதோ மனுஷனுக்கு எதிராக செயல்படுவது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கிறிஸ்துராஜ் இருக்கிறா, எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சிட்டாரு, அவர் எப்படியாவது பழி வாங்கணும், நான் அவருக்கு எதிராக பழி வாங்குறேன், நான் என்னமோ அவருக்கு எதிராக செயல்படுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நான் இல்லை, அது மனுஷனுக்கு எதிராக செயல்படுவது கிடையாது. மாறாக நான் யாருக்கு எதிராக செயல்படுகிறேன், பழி வாங்குவேன் என்று சொன்ன அந்த கடவுளுக்கு எதிராக நான் செயல்படுறேன். நீ என்ன பழி வாங்குறது, நானே வாங்கிக்கிறேன். கடவுளுக்கு எதிராக நான் செயல்படுகிறேன், கடவுளுடைய அதிகாரத்துக்கு எதிராக நான் செயல்படுகிறேன், கடவுளுடைய வார்த்தையை நம்பாம நான் செயல்படுகிறேன். பிரியமானவனே, பழி வாங்குவது கடவுளுக்கு எதிரானது. அப்ப கடவுள் என்ன செய்ய சொல்றாரு, மன்னிக்க சொல்லுகிறார். மன்னிச்சிடு, அதை என்கிட்ட கொடுத்துடு, நீ மன்னிச்சிடு என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, மன்னிக்கிறது அவள் ஈஸியான காரியம் அல்ல. மன்னிப்பது அவள் எளிதான காரியம் அல்ல. அது மனித தன்மையினால் வருவது அல்ல, மனித இயல்பினால் வருவது அல்ல. மாறாக எப்போது நாம் கடவுளை ஆழமாக நம்புகிறோமோ, கடவுளை அழுத்தமாக நம்புகிறோமோ, அப்போதுதான் நாம் மன்னிக்க இயலும், விட்டு கொடுக்க இயலும். இயேசு சொல்றார், தந்தையே இவர்களை மன்னியும். தந்தையின் கையில் ஒப்பு கொடுக்கிறார், அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். தந்தையே நீங்க பார்த்துக்குங்க, இவர்களை மன்னியும் என்று கேட்கிறார். யோசேப்பு கடவுள் கையில் ஒப்பு கொடுக்கிறார், தாவீது கடவுள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். நீங்க பார்த்துங்க, நான் ஃப்ரீ ஆயிடுறேன். பிரியமான, மன்னிக்கிற போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் ஃப்ரீயா மாறிடுறேன். என்னுடைய மனசு சுத்தமாகிறது, இலகுவாக மாறிவிடுகிறது. ஆக கடவுளிடம் நாம் அதிகமாக நம்பிக்கை கொள்கிற போது கடவுள் எனக்கு நடந்ததெல்லாம் பார்க்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு. எனக்கு எதிராக செயல்படுகிறவர்களை கடவுள் பார்க்கிறார், அவர்களை தண்டிப்பார். எனக்கு எதிராக நடக்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியுது, அவர் பார்த்துப்பார் என்று சொல்லி பழி வாங்குவதை கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நான் அவர்களை மன்னித்தாள். பிரியமானவர்களே, எனக்கு என்ன கிடைக்கும்? மன்னித்தாள். பாருங்க, யோசேப்பு எகிப்துக்கு போனாரு. அங்க பெரிய மன்னனுடைய அரண்மனையில, ஒரு ஆளுநனுடைய அரண்மனையில மிகப்பெரிய அமைச்சராக யோசேப்பு இருந்தார். எவ்வளவு உயர்த்தினா பாருங்க மன்னிச்ச யோசேப்பை. தாவீது மன்னித்தார், பழி வாங்கல. தாவீது இருந்த ஆட்சியில, அந்த அரியணையில தாவீது போய் மன்னனாக உட்காருகிறார். யோபு ஒரு தப்பும் பண்ணல,
ஆனால் சாத்தான் அவரை பழி வாங்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஆனால் யோபு ஒருபோதும் கடவுளை நிந்திக்கல, கோபமாக கூட பேசல, எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தார். நீங்க பார்த்துங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தார். ஆனால் யோபுக்கு கடைசியில எல்லாம் 2 மடங்காக கிடைத்தது. மன்னித்தாள், நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். மன்னிக்காமல் இருந்தால், பழி வாங்கினோம் என்றால் கடவுளுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம். ஆக அடுத்தவிடம் அன்பு கூறுவாயாக, பகைவிடமும் அன்பு கூறுவாயாக என்ற மனநிலையில் வாழ திருப்பலியில் செபிப்போம். அன்பார்ந்தவர்களே, எழுந்து நிற்போம்.